ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 1 கப்பு உடச்ச கடலை, 1 கப்பு வெல்லம், ஒரு 1/2 கப்பு வந்து பொடியாக கட் பண்ண தேங்காய், 2 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பார்த்திங்கன்னா ஈரத்தன்மையோடு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருண்டையை கூட பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற உடச்சக்கடலை, தேங்காய், வெல்லம் எல்லாமே ஹெல்த்தியான விஷயம். குழந்தைங்களுக்கு அப்படியே கூட சாப்பிட கொடுக்கலாம். அடுத்து 1 கப் ராகி மாவு எடுக்கிறேன். இந்த ராகி மாவுக்கு தேவையாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப்பு மாவுக்கு நான் 2 கப் நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் இதில் ஒரு வாசனைக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதை ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா வந்து ஒரு தின்னாக ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தட்டி எடுக்கலாம். எந்த அளவுக்கு தின்னாக நம்ம மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு ஒரு 10 to 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். நல்ல டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா டயட் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம், பசிக்காது. இது ஒரு 2 உருண்டை சாப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா பசித்தன்மையும் இருக்காது. ரெண்டாவது அந்த ஸ்வீட் சாப்பிட்ற கிரேவிங்ஸும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ராகி பால் உருண்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உடச்சக்கடலைக்கு பதில் வேர்க்கடலை வச்சு செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட வேர்க்கடலை இல்லாததுனால உடச்சக்கடலையில் செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.